இப்போ வந்து செங்கோட்டையன் அவர்கள் எந்த திட்டத்தோட டிவிகேக்குள்ள போயிருக்காரு? யாராவது சொல்லி போயிருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? 100% இல்ல யாராவது அனுப்பிச்சு வச்சிருப்பாங்களா? நீ போ அங்க என்ன நடக்குதுன்னு பாத்துட்டு வந்த மாதிரி ஏதாவது அனுப்பிச்சு விட்டுருப்பாங்க. பாஜகவினுடைய ம். ஆயுள் கால விசுவாசி தான் செங்கோட்டையன். எத வச்சு சொல்றீங்க? சம்பவம் நடந்தாலும் தெரியும், பார்த்திருப்பீங்க. பாஜக அதிமுக இருக்காரு. அந்த அம்மா மறைவுக்கு பிறகு இவருக்கு தான் முதலமைச்சராக வாய்ப்பு வருது. அப்புறம் போச்சு அதெல்லாம் பார்த்தோம். அதுக்கு 2021ல நிக்கிறாரு. சட்டமன்ற உறுப்பினரா இருக்காரு. எடப்பாடி பழனிசாமிக்கும் அவருக்கும் ஒரு முட்டல் மோதல் வருது. ஒரு கட்சிக்குள்ள இப்ப நீங்க ஆபீஸ்ல வேலை பாக்குறீங்க. இந்த ஆபீஸ்ல பிரச்சனைனா நீங்க யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க? முதலாளி கிட்ட தான் முதலாளி. சொல்றீங்க. இவர் யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணாரு? ஒண்ணும் டெல்லியில போய் நிர்மலா சீதாராமன்ட்டையும் அமித்ஷாட்டையும் அதிமுக பிரச்சனை நீங்க எங்க அங்க போய் பேசுறீங்க? அப்ப அந்த கட்சி யார் வச்சிருக்கா? இபிஎஸ்ஸும் அவங்கள பார்க்க தானே சார் போனாரு. அப்ப ஏதோ ஒரு விஷயம் இல்ல இல்ல அந்த ஒட்டுமொத்தமாக அந்த கட்சியை யார் வச்சிருக்கா? பிஜேபி தான். பிஜேபி தான் வச்சிருக்காரு. அப்ப பிஜேபி பேசுறாரு. அப்ப இவரை வைத்து தான் பிஜேபி என்ன பண்றாங்க? எடப்பாடி பழனிசாமியை வழி கொண்டு வராங்க. நீங்க ஏதாவது மக்கர் பண்ணீங்கன்னா உங்களை தூக்கிட்டு செங்கோட்டையனை வந்து நாங்க பொதுச் செயலர் ஆக்கிடுவோம். இவரை வச்சு மக்கர் ஒரு வழி கொண்டு வந்த பிறகு இவரை கழட்டி விட்டாங்க. மிரட்டிட்டாங்கன்னு சொல்றீங்களா? மிரட்டல் தான், ஏறக்குறைய மிரட்டல் தான். நீங்க வந்து இங்க என்ன பண்றாங்கன்னா கூட்டணிக்கு வர மாட்டேங்கிறாரு எடப்பாடி பழனிசாமிக்கு. உண்மையே சொல்ல போனோம்னா கட்சி நிர்வாகிகள் பலரும் சொல்ற விஷயம் என்னன்னா, எடப்பாடி பழனிசாமிக்கு துளியும் கூட பாஜக கூட்டணியோடு சேருவதற்கு அவருக்கு விருப்பம் இல்லை. அவருக்கு வந்து தாவேக்காவோடு சேர்ந்து தனியாக ஒரு அணி அமைக்கிறது தான் பிளான். அதுக்கான பேச்சுவார்த்தைகள் நடந்தது. பாஜக சில அழுத்தங்களை கொடுத்து அவரை அழைத்து வந்ததுல இழுத்து வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அப்ப அந்த நேரத்தில் என்னன்னா, நீங்க ஏதாவது மக்கர் பண்ணீங்கன்னா அதிமுக பொதுச் செயலாளர் பதவி உங்களை தூக்கிட்டு செங்கோட்டையனை போட்டுருவோம் அப்படின்ற மாதிரி அவர் மேல ஒரு அழுத்தம் கொடுத்த பிறகு அவர் வழி இல்லாம ஒத்துக்கிட்டாரு. அப்ப அவங்களுக்கு தேவையான வேலை முடிஞ்ச பிறகு செங்கோட்டையனை கழட்டி விட்டாங்க. சரி.